Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற குக் வித் கோமாளி ஷோ ரெசிபி தான். பாபா மாஸ்டர் பண்ண சக்கா அடை. இந்த ரெசிபி எப்படி நம்ம ஈஸியா வீட்லயே செய்யலாம்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாக் ஃப்ரூட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்க அந்த ஒயிட் லேயர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்க சீட்ஸும் அந்த சீட்ஸோட தோல் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இது ஓபன் பண்ணிட்டு ஒரு நைஃப் வச்சு ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். தின் ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க, திக்கா இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனா சாப் பண்ணணும்னு இல்ல, ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாப் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா ஜாக் ஃப்ரூட்டுக்கும் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்திருக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழுத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ எல்லா பலாப்பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் எய்தர் இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கடாயில் போட்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழத்தை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பழுத்திருக்கங்காட்டி நான் கடாயில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பழுக்காமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாக அப்படியே வறுத்துக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரையாகவே டோஸ்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ தண்ணி வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பலாப்பழம் கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம கையில வச்சு அமுக்கணும் அப்படின்னா அது நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பலாப்பழம் குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். பலாப்பழம் இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சாஸ் பேன்ல 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி ரெடி ஆகணும். இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெள்ளப்பாகு ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பலாப்பழத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்றப்போ வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்க. நிறைய டஸ்ட் இருக்கும், அதுக்கு தான். ஸோ மறக்காம வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டிட்டேன். வெல்லம் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிட்டு எனக்கு டேஸ்ட் கரெக்டா இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோலியே வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இது குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பலாப்பழம் இந்த மாதிரி பீஸ் பீஸா வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அங்கங்க பீஸ் பீஸா இருந்தால் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பீசஸ் விட்டுட்டேன் அப்படியே. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. அடுத்து இதில் துருவன தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எவ்வளோக்கு ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஏலக்காய் பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நல்லா டைட்டாக கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்க நல்லா திக்காயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்து ஒரு பேன்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அடுத்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 to 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாட்டர் வந்து அரிசி மாவுல எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சின்ன சின்ன கட்டி கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் இது நம்ம டோ மாதிரி தான் பண்ண போறோம். அந்த சின்ன சின்ன கட்டிகளும் நல்லா நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து அது அப்சர்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் முடிச்சுட்டு அந்த ப்ராசஸை மூடி வச்சிருங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ஆவியில வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோரோட அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும், அதுக்காக தான். இப்போ ரெடியா இருக்கு. அடுத்து இதை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 கப்பு கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு சாஃப்ட் டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே தான் டோ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வாழை இலையை நம்ம கொஞ்சம் ஃபயரில் ஹீட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, வாழை இலை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நம்ம மடக்குனா உடஞ்சிரும், கிளியும். அதனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபயரில் வைக்கிறப்போ அந்த வாழை இலையில நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் பின்னாடி முன்னாடி 2 பக்கமும் நெருப்பில் லைட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா வாழை இலையும் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபயரில் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்க் கலர் கிடைக்கும். இப்போ முன்னாடி இருக்கிற இலை பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஃபயரில் வச்ச இலை எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு. இந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணாத இலை, நம்ம மடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிறது. அடுத்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிற இலையில கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய்யை வந்து வாழை இலையில கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் ஈவனாக. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டோல இருந்து ஒரு சின்ன பால் மட்டும் உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு கையில் நல்லா ஒரு பால் மாதிரி சின்ன பால் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வாழை இலையில வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாழை இலை கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பலாப்பழ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். ரொம்ப வைக்க வேணாம், ஒரு அளவுக்கு மட்டும் வைங்க. ரொம்ப வச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்போ வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டஃபிங் அந்த பக்கம் போயிடும். ஸோ இப்போ வந்து இது 2 ஈக்குவல் போர்ஷனாக மடக்கிடுங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணங்காட்டி கொட்டாமல் நல்லா இருக்குது. அடுத்து இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இலையை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருங்க. ஓவர்லோட் பண்ண வேணாம். ஒரு இட்லி தட்டத்துக்கு 2லேருந்து 4 வரைக்கும் மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வைக்க வேணாம். அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். இப்போ நான் வச்சுட்டேன். இதை மூடி போட்டு அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. குக்கிங் டைம் வேரி ஆகும், ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கடை கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா சுட சுட பரிமாறுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மேலே வந்து அந்த ரைஸ் ஃப்ளவர் நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம தின்னா வச்சங்காட்டிக்கு நல்லா ஈஸியாக குக் ஆகிருந்துச்சு. உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்டி சக்கை அடை எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.